and welcome to தெனாலி தர்பார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தெனாலி தர்பார். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். நானும் அது என்னதான் இன்ட்ரெஸ்ட்னு உட்காந்து பாக்குறோம். அது மட்டும் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அங்கிருந்து யாரோ ஒருத்தர் சொல்ற மாதிரி ஆட்டமும் பாட்டம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அங்கிருந்து யாரோ ஒருத்தர் சொல்றாரு, ஹாய் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. அப்படி யாருப்பா எட்டி எட்டி பாக்குறீங்க? இல்லப்பா, அங்க 2 பேர் கை காட்டுறாங்கப்பா. ஓகே ஓகே சார், பாருங்க அருவா தான் இருக்கான்னு. இல்ல இல்ல இல்ல, எல்லாரும் கேக் வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்க அருவால கேக் வெட்ட போறாங்களா? இன்னொருத்தங்க வீட்டுல வந்து வாழைப்பழம் வாங்கிச்சுக்காங்க, முந்திரி பருப்பு, பகோடா எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. செத்தவங்களுக்கு படைக்கிற மாதிரியே சொல்றீங்க. ஓகே, வாழைப்பழம் முந்திரி பகோடாவோட நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப வந்து அருமையான ஒரு பாடலுடன் இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, ஷோவனை பாருங்கண்ணா, நாங்க வளரலண்ணா, இது சத்தியண்ணா. அரசியல் இங்க எஸ்னா, வெளியில கொஞ்சம் அண்ணா, என்ன சொல்ல எப்படி சொல்ல உள்ளத சொல்லிவிட்டோம். ஏத்துக்கண்ணா, தென்னாலி தர்பார் ஏத்துக்கண்ணா, மாத்திக்கண்ணா, மனச கொஞ்சம் மாத்திக்கண்ணா. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, ஷோபனை பாருங்கண்ணா, அங்க வளரலண்ணா, சத்தியண்ணா. வணக்கம், தென்னாலி தர்பார் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சந்தோஷமா போகலாம். ஓகே, ஒரு தடவை ஒரு சின்ன பையன் கேட்டானா, ஆண்டோ அப்பா காக்கா கத்துனா விருந்தாடி வருவாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப எது கத்துனா விருந்தாடி போவாங்க அப்படின்னு சின்ன பையன் கேட்டானா. அதுக்கு உங்க அப்பா சொன்னானா, உங்க அம்மா கத்துனா விருந்தாடி வீட்டை மட்டும் இல்லடா ஊரை விட்டே ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். 2 அரசியல்வாதிகள் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம தலைவருக்கு வர அறிவே இருக்க மாட்டேங்குதுரா அப்படின்ட்டு. ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்ட்டு. இல்லடா, காரை டெய்லி வேற ரூட்ல மாத்தி ஓட்டிட்டு போறாரு, ஏன் தலைவர் இப்படி மாத்தி ரூட்டை மாத்தி ஓட்டி போறீங்கன்னு கேட்டா, ரூட்டை மாத்தி தான் கோட்டையை பிடிக்கணும் அப்படிங்கிறாரு. ரூட்டை மாத்தினா கோட்டையை பிடிக்கணும் யாரோ தப்பா சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல்வாதி அப்படி இருக்கு. இந்த நேரத்துல நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை வந்து நீங்க போஸ்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கலைப்பு செய்திகள், இல்ல மக்கள் கிட்ட கேட்க வேண்டிய குழப்பமாய் ஒரு கேள்வி, குழந்தைங்க கிட்ட போய் நாங்க கேட்க வேண்டியது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்க தெனாலி தர்பார்ல Facebook பேஜ், அந்த Facebook பேஜ்ல வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட் நம்ம தெனாலி தர்பார்ல வர போறாரு. டேக் a short break on தெனாலி தர்பார். வெல்கம் பேக் டு தெனாலி தர்பார் வித் மீ ராணி. இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல சிறப்பு விருந்தினரா உட்கார போறவர் யாரு? சரிகம பதனி சனிதப மகரிச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீபோர்ட்ல வாசிச்சு அதை திரைப்பாடலா மாத்தி ஹிட்டாக்கி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு அந்த படம் மூலமாக, எங்கேயும் எப்போதும் படம் மூலமாக நமக்கெல்லாம் அறிமுகமாகி இன்னைக்கு ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இசையமைப்பாளர் சத்யா. வெல்கம் டு தி ஷோ. உங்களை பார்த்தா மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்ல, இப்பதான் ஏதாவது வேலைக்கு போயிட்டு வேலை தேடிட்டு இப்பதான் முடிச்சுட்டு இந்த பிபிஓல வேலை பார்த்துட்டு வந்த அந்த மாதிரியே ஒரு கெட்டப்ல இருக்கிறீங்க. லுக்ஸ் எல்லாமே இருக்கு. மியூசிக் டைரக்டர்லாம் டக்குன்னு பார்த்தாலும் உங்களை நம்ப முடியாதா? ஓகே, நல்லதுதானே. நல்லதுதான். தப்புன்னு உங்களை யாராவது படத்துக்கு புக் பண்ண வராங்க, யாருப்பா இங்க சத்யான்னு இங்க ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு அப்படின்ட்டு நீங்க நான் தான் போய் சொல்லாதீங்க அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? ஆனா மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லன்னு சொல்லிருக்காங்களா? அதுக்கு என்னென்னலாம் தகுதி வேணும்? அவுட்ஃபிட் சொல்றேன், எப்படி எல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறாங்க அவங்க வர்றவங்க? அது எனக்கு எப்படி தெரியும்? இல்ல, ஏன்னா உங்களை தான் கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி, நீங்க ஒரு மியூசிக் டைரக்டர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கழுத்துல கீபோர்டு மாட்டணும், கழுத்துல கீபோர்டு, லெஃப்ட் சைடுல கிட்டாரு, ரைட் சைடுல ஃப்ளூட் எல்லாம் மாட்டிட்டு இருக்கணுமா? ரொம்ப நாளா மியூசிக் டைரக்டர், சின்ன வயசுல இருந்தே எப்படி இந்த கனவோட இருந்தீங்களா? நீங்க வந்து ஒரு பாடகரா ஆகணும் தான் நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்களாமே? இல்ல, ஆக்சுவலா பேசிக்கா நான் கத்துக்கிட்டது பாட்டுதான் கத்துக்கிட்டேன். கீபோர்டு ஆக்சுவலா நான் கத்துக்கல. அப்ப இப்ப வேற யாராவது வச்சு வாசிக்கிறீங்களா? என்ன இப்ப நான் தான் வாசிக்கிறேன். சரி. சோ அது எல்லாம் லைட் மியூசிக்ல நான் கீபோர்டு வாசினால அது கொஞ்சம் ஓகே, ரைட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து
லைட் மியூசிக் எல்லாம் சென்னையில இருக்கிற எல்லா ஏரியாக்கள்லயும் பாடி இருக்கிறீங்க? நிறைய வாசிச்சிருக்கேன். ஓ, அப்ப ஸ்டேஜ்ல பாடி இருக்கிறீங்களா? ஸ்டேஜ்ல ரொம்ப பாடல. ஆனா பாட்டு தானே கத்துக்கிட்டீங்க அப்படின்னு. நான் அதை வந்து கேரியரா எடுக்கல. ஆக்சுவலா சிங்கிங் நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரூப்ல அழகான எதுவும் பொண்ணு இல்லையா கூட சேர்ந்து? மேபி. அதுவும் உண்மைதானா? நம்ம தான் சாதாரணமா போட்டா அதுவா வருது, யதார்த்தமா போட்டா பதார்த்தமாவே வருது. சோ கீபோர்டு எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் கத்துக்கிட்டீங்க? இல்ல கீபோர்டு நான் ஆக்சுவலா கத்துக்கல. நான் சும்மா ஓனா கேள்விங்க அப்படியே நீங்களே பிரஸ் பண்ணி கத்துக்கிட்டீங்க. சோ அவ்வளவுதான். அதை வச்சே நம்ம மியூசிக் டைரக்டர் ஆயிடலாமா இப்போ? ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஆயாச்சுல அப்புறம் வெரி சிம்பிள் மியூசிக் டைரக்டர் ஆகுது. இப்போ இவர் ஆயிட்டாரு, இப்ப நானும் இப்படி பண்ண மியூசிக் டைரக்டரா? உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, நீங்க உங்களோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா தமிழ் சினிமால இருக்க எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் இளையராஜா சார் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா தான் இருக்க முடியும், இசைஞானி. சோ அவர்கிட்ட இருந்து நீங்க இப்போ நீங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு இப்போ சினிமால பயன்படுத்துற குவாலிட்டிஸ் எல்லாம் என்னென்ன? ஆக்சுவலா நான் கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சதே இளையராஜா சார் சாங் கேட்டுதான். அது வரைக்கும் எனக்கு கீபோர்டு வாசிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்டே இல்ல. அவரோட பிஜிஎம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அது ரொம்ப அட்மையர் பண்ணுச்சு. ஹார்மோனியம்ல அப்பவே வந்து பிஜிஎம் வாசிப்பேன். சோ எனக்கு அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஒரு கர்நாடிக்ல இருந்து லைட் வந்து டிரான்ஸ்பர் ஆனது அவர் தான். சோ அவரோட வரைக்கும் கர்நாடிக் தான் பாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலா அப்படி பிராக்டிஸ்லாம் ப்ராப்பரா? ரொம்ப இல்ல, ஓரளவுக்கு. காலைல 5 மணிக்கு எதிர்த்து சாதகம் பண்றது. ஆமா, அதெல்லாம் பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்டுக்காரருக்கு பாதகமும் பண்ணிருக்கேன். கண்டிப்பா. சோ அதனாலதான் எனக்கு இளையராஜா சாரோட கம்போசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரோட இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட உடனே ரொம்ப டக்குன்னு பிடிச்சிரும். பட் அட்டம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அவரை எல்லாருமே ஃபாலோ பண்ற, மெயினா அவரை ரொம்ப ஃபாலோ பண்றேன். ஓகே ஓகே. இப்படி ரொம்ப அமைதியா இருக்கிறீங்களே, எப்படி டைரக்டர்லாம் திடீர்னு அந்த டியூன் நான் சொல்ற சிச்சுவேஷன் வேற அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நீ இப்படி எல்லாம் இருக்க கூடாது, இன்னும் பவர்ஃபுல்லா வேணும், அந்த மாதிரி யாராவது கேட்டிருக்காங்களா? இல்ல, அந்த மாதிரி எல்லாம் யாரும். எல்லாமே உங்க வேவ் லென்த்ல, நம்ம வேவ் லென்த்ல தான் அமைஞ்சிரும். ஒண்ணு அவங்க மாறிடுவாங்க, நம்ம மாத்திருவோம். இந்த லைட் மியூசிக்ல எல்லாம் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இப்ப எப்படி எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு? ஆக்சுவலா எனக்கு ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் லைட் மியூசிக் மட்டும்தான். நான் வேற ஒன்னும் நிறைய எல்லாம் அனலைஸ் பண்ணல. ஒரு சக்சஸ்ஃபுல் சாங் நிறைய வாசிக்கும் போது அது எப்படி ஆடியன்ஸ் வந்து அந்த சாங் ஏன் அவங்களுக்கு பிடிக்குதுன்ற அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த கார்டிங்ஸ், இளையராஜா சாரோட அந்த ரித்தம் பேட்டர்ன் ரொம்ப கேட்சியா, எந்த ஒரு ஃப்ரேஸும் வந்து போர் அடிக்காத மாதிரி கொண்டு போவார் அவரோட இது. சோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலா லைட் மியூசிக்ல தான் நான் கத்துக்கிட்டேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ லைட் மியூசிக் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றீங்க. என்னென்ன மாதிரி அனுபவங்கள்லாம் அங்க நடக்கும்? திடீர்னு பாடிட்டு இருக்கிறப்போ கரண்ட் கட் ஆகி மைக்ல அப்படியே அனுபவங்கள் இருக்கா? இல்ல நீங்க கீபோர்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்பீக்கர் அவுட் ஆகி இந்த மாதிரி கரண்ட் கட் ஆனா எல்லாமே இருட்டா போகுது. கரண்ட் கட் ஆனா ஸ்பீக்கர் அவுட் ஆகும், சவுண்ட் அவுட் ஆகுறத சொல்றேன், விவரமா சொல்றேன் நான். அந்த மாதிரி அனுபவங்கள் அது மாதிரி நிறைய இருக்கு. ப்ரோக்ராம் அது பிஜிஎம் வரும்போது என்னன்னா, சம்டைம்ஸ் கீபோர்ட்ல வந்து ஸ்விட்ச் சரியா இல்லன்னா டோன் சேஞ்ச் ஆகாது. வேற ஒரு டோன்ல வேற ஒரு மெலடி வாசிக்கும் போது ரொம்ப காமெடி ஆயிடும். வாசிச்சிருக்கீங்க அந்த மாதிரி? அந்த மாதிரி நிறைய காமெடி தான், அப்படியே சைடுல அமுக்கி விட்டுருவீங்க. வாசல நிறைய காமெடி தான் வாசிக்கிறேன். இந்த பையன் நல்லா மியூசிக் பாடுறான்பா அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா வித்தியாசமா ட்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் சமயம் நடந்திருக்கு. சில ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, ப்ரோக்ராம் வாசிச்சுட்டே இருந்தோம், டிரான்ஸ்போஸ் பண்ணி வாசிட்டு இருந்தோம் ஒரு சாங். ஓகே ஓகே. த்ரில் பவர் கட் ஆயிட்டு திருப்பி வரும்போது டிரான்ஸ்போஸ் பண்ண மறந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம் பிஜிஎம். அது வேற ஸ்ருதியில பிஜிஎம் அப்படியே போயிடுச்சு. சோ ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஓகே. இப்போ எஸ்டாப்லிஷ்டு சில பேர் சொல்லுவாங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கம்போசிங் பண்றதுக்கு நாங்க அந்தமான் தீவு, மொரிஷியஸ் தீவு, இந்த மாதிரி தீவுக்கு எல்லாம் போய் கம்போஸ் பண்றதா சொல்லுவாங்க. நீங்க எப்படி உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்க எல்லாம் போய் கம்போஸ் பண்ணுவீங்க? நீங்க ப்ரொடியூசர்ட்ட கேப்பீங்களா, நம்ம கொடைக்கானல்ல ரூம் போட்டு கொடுங்க அப்பதான் நமக்கு மியூசிக் வரும் அப்படின்ட்டு? என்ன கேட்பாங்க, நான் ரூம்லயே உட்காந்து பண்றேன். எந்த ரூம்ல? என்னோட ஸ்டுடியோ. உங்க ஸ்டுடியோலயே? இது எதனால? இப்பதான் 5 படம் வந்திருக்கிறதுனாலயா, இல்ல ஒரு 10 படம் தாண்டிட்டா கண்டிப்பா அந்த மாதிரி போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக் எங்க வருது அங்கதானே பண்ண முடியும். இதுக்காக உங்க ரூம்ல தான் இப்ப எல்லா டேப் எல்லாம் இருக்குது? ஆமா, எல்லாமே அங்கதான் இருக்கு. எல்லா பழைய ஆல்பம்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்குது. ஆமா, இங்கிலீஷ் ஆல்பம்ஸ் எல்லாம். கண்டிப்பா. சூப்பர். இப்ப நீங்க வந்து நல்ல அருமையான ஒரிஜினல். உங்க ஃபர்ஸ்ட் படம் வந்து ஒரு படத்தை வந்து மியூசிக்கலா ஹிட் ஆனா கூட படம் கமர்ஷியலா ஹிட் ஆனாதான் வந்து நம்ம ஊர்ல சர்வைவல் அடுத்தடுத்த விஷயங்கள். உங்களுக்கு அது ரொம்பவே நல்லா நடந்திருக்குது. உங்களுடைய முதல் படம் வந்து அவரு உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுமா? டைரக்டர் இல்ல, ஆக்சுவலா
என்னோட முதல் படம் வந்து எங்கேயும் எப்போதும் ரிலீஸ் ஆச்சு. நான் அதுக்கும் முன்னாடி ஒரு மூவி பண்ணேன். அது ஆக்சுவலா ரிலீஸ் இன்னும் கூட கிருஷ்ணாவோடது, ஜில்லுன்னு ஒரு காதல் டைரக்டர். ஏன் இப்படி மயக்கினான்ற மூவி. அதுல வந்து ரொம்ப ஒரு நல்ல கிளாஸான மூவி. சிடி போட்டு நீங்களே இன்னும் வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள. ஆமா, ஆடியோ ஆக்சுவலா ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகலன்னு தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் எனக்கு முருகதாஸ் சார் அண்ட் டைரக்டர் சரவணன் வந்து என்ன அப்ரோச் பண்ணி எனக்கு அது சான்ஸ் கொடுத்தாங்க. அந்த பாட்டு கேட்டுட்டு தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சு. ஓகே ஓகே. இப்போ அந்த படத்துல இப்ப மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இப்ப வந்து அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ இல்லையோ அவங்க ஒரு பாட்டை கண்டிப்பா பாடிடுறாங்க இல்ல அவங்க மியூசிக் பண்ற படத்துல. அது என்ன ட்ரெண்ட், பேமெண்ட் அவங்களுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா போகுது, நமக்கே அது இருக்கட்டும் அப்படின்ற காரணமாவா இல்ல என்ன? ஆமா, அது இல்ல, அது ஆக்சுவலா அது மாதிரி அமையுது. நான் வாண்டடா எதுவும் பண்றது இல்ல. எப்பவுமே ஒரு சாங் வந்து ஃப்ரெஷ்ஷா சவுண்ட் பண்ணணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு டெக்னீஷியன் நினைக்கிறது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது சரி ஆல்ரெடி யூஸ் பண்ண வாய்ஸ் வந்து இல்லாம கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்ததுனால டைரக்டர் அக்செப்ட் பண்ணாரு. ஓகே ஓகே. சோ அதே மாதிரி இன்னும் நியூவா நிறைய வாய்ஸ் ட்ரை பண்றோம். அதுல நிறைய அது ஓகே ஆயிடுச்சுன்னா நாங்க ஆக்சுவலா அப்படிதான் இப்ப நான் எல்லா சாங்க்கும் அப்படிதான் நான் ட்ரை பண்றேன். சோ அதனாலதான் இப்போ அந்த மாசமா பாட்டை கேட்கலாமா? கேட்கலாமே. மாசமா 6 மாசமா எங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு வாரமா சில பல வாரமா காத்து கடந்தேனே பூவிழிக்கு கண்ணோரங்கல செவி மடுக்கல பசி எடுக்கல வாய் சிரிக்கல கை கொடுக்கல கால் நடக்கல அந்த வெறுப்புல ஒன்னும் புரியல. ஏ மாசமா மாசமா எங்கி தவிச்சேன். மாசமா 6 மாசமா எங்கி தவிச்சேனே பூங்கொடிக்கு. இப்போ எத்தனை மாசம் ஆயிருச்சு எங்கிட்டு இருக்கிறீங்க? எங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சத்யா நம்மளோட இருக்கிறாரு. இசையமைப்பாளர் சத்யா எங்கேயும் எப்போதும் படத்தின் மூலமாக அறிமுகமாகி தீயா வேலை செய்திருக்குமாறு சமீபத்தில் வெளியாகிருக்கிற பொன்மாலை பொழுது இந்த படங்களோட இசையமைப்பாளர் சத்யா நம்மளோட இருக்கிறாரு. லெட்ஸ் டேக் a short break. இன்னும் நிறைய விஷயம் பேசப்படும் after the break. Welcome back to Tenali Darbar with me Randy நம்ம குட்டி ஷோவில் பாய்ஸ் பேண்ட். இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் இசையமைப்பாளர் சத்யா. இப்போ இந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற டேக் வந்த பிறகு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் இப்போ நீங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? முன்னாடி எப்படி இருந்தீங்க? ஒரு சேஞ்சும் இல்ல, அப்படியேதான். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இப்படி மயக்கினாய், அப்புறம் எங்கேயும் எப்போதும், அடுத்த படம் வந்து பொன்மாலை பொழுது. அது பொன்மாலை பொழுது தான் கொஞ்சம் லேட்டா வந்துச்சு. ஆனா நடுவுல தீயா வேலை செய்யணும் வந்துருச்சு. இப்போ பெரிய லிஸ்ட்லயும் சேர்ந்துட்டீங்க. இப்போ வந்து பெரிய கேங்ல சேர்ந்துட்டீங்க. சுந்தர் சி அப்படின்ற அதுல வந்துட்டீங்க. அதுக்காக என்ன தனியா ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கா எப்படி இருக்கு? அப்படி இல்ல, ஒரு பெரிய படங்கள் கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் படம் எங்கேயுமே எப்பவும் கூட கமர்ஷியல் தான். பட் ஒரு மைல்டான ட்ரீட்மெண்ட் இருக்கும். பட் சுந்தர் சி சாரோட படம்னா பக்கா கமர்ஷியல் தான் பண்ணணும். அதுல வந்து கொஞ்சம் இந்த ஃபாஸ்ட் நம்பர் சாங்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் நிறைய கைட் பண்ணாரு. அவர் கைட் பண்ணாரு. ஆமா, அவர் என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆமா, அது மாதிரி எல்லாம் சொன்னோன்னே எனக்கு இன்னும் ஈஸியா இருந்தது பண்றதுக்கு. கொஞ்சம் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. குத்து சாங்னா எல்லாமே சிமிலரா இல்லாம கொஞ்சம் ஏதாவது. இப்போ எத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது? நீங்க சீரியலுக்குலாம் மியூசிக். ஆமா ஆமா ஆமா, ஃபேமஸான மதுரை அப்படின்ற ஒரு சீரியலுக்கு. மதுரை, கரெக்ட். அதுலதான் பண்ணிருக்கேன். அதுலதான் நீங்க ஆரம்பமா? இல்ல அதுக்கும் முன்னாடியே பண்ணிருக்கேன். அதுலயே சரவண மீனாட்சியோட டைட்டில் நான் பண்ணதுதான். நான் பண்ண ட்ராக் தான். ஓகே ஓகே, சூப்பர். சோ இப்படி ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறது நான் ஆக்சுவலா எதுவும் சான்ஸ் கேட்டல, நான் இது வரைக்கும் நான் போனதே இல்ல. ஓகே, அதுவா வந்துச்சு. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. சில மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒரு சில சிங்கர்ஸ்க்கு மட்டும் தான் ரெகுலரா கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபேவர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்க எப்படி அப்ரோச் பண்ண ஃபீல் பண்றீங்க, எப்படி எடுக்கிறீங்க? அப்படி யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி டெஃபினட்டா இருக்காது. ஃபேவர் பண்றதுனால என்ன யூஸ் இருக்கு? சாங் நல்லா வரணும்ன்றதுதான் ஃபர்ஸ்ட். படம் நல்லா வரணும், சாங் நல்லா வரணும். அதுக்கு மட்டும் தான் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். சும்மா போட்டு பார்த்து லைட்டா முகத்துல ஒரு பயம் வந்துருச்சு இருக்கதா?
ஐயோ இந்த மாதிரி ஏதோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க சமீபத்துல ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த பொன்மாலை பொழுது அப்படிங்கிற படம் வந்து ரொம்ப பிரில்லியன்டான சாங்ஸ். அது உங்க ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ரொம்ப ராக் அந்த மாதிரி விஷயங்கள் பாட்டுலாம் இருக்கிறதுல. கண்டிப்பா இல்ல, ஆக்சுவலா ஸ்டைல்னு ஒண்ணுமே கிடையாது. அந்த மூவிக்கு என்ன வேணுமோ அதை ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். அந்த படத்துல நீங்க பாடி இருக்கிறீங்க, அதுல ஒரு சின்ன பிட் சாங் பாடிருக்கேன். ஓகே ஓகே ஓகே, 1 நிமிஷம் 2 minutes. அதுல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன, அதை இப்போ கேட்கலாமா? ஆக்சுவலா அதுல வந்து இந்த இரவுகளில் அந்த அடிக்கடி முடி கலைவதில் வந்து ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிருக்கு. அதெல்லாம் நான் பாடின சாங் ஃபிலிம்ல வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலா அந்த ஸ்டோரியோட பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதை கேட்கலாமா இப்போ? இரவுகளில் இரவுகளில் முதல் முறையாய் ஏங்குகிறேன், நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் போதும் வேதனை பெண்ணே உன்னை இப்போதே பார்த்தாக வேண்டும். ஓகே, இப்போ ஏஆர் ரஹ்மான் அவர் உங்களுக்கு எந்தெந்த வகையெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு, இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு? டெஃபினட்டா வந்து கீபோர்ட் வாசிக்கிறதுக்கு ராஜா சார் காரணம் அப்படின்னு. கண்டிப்பா இந்த ஃபிலிம் சைடுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர காரணம் இளையராஜா சார். கம்போஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த டெக்னிக்கலா இப்போ இந்த கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வந்து உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சது நான் ரஹ்மான் சாரை பார்த்துதான். இல்லைன்னா ஆர்கெஸ்ட்ரா வச்சு கம்போஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டம். சோ இதெல்லாம் இருக்கறனால கம்போசரா என்னால வர முடிஞ்சது. இப்ப எல்லாம் வந்து நீங்க யாருமே வந்து ஆர்கெஸ்ட்ரால கம்பெனில கம்பெனி காசு கொடுத்தாலும் பண்ணணும். இப்போ ஆர்கெஸ்ட்ரால கிடையாது, எல்லாமே அந்த இந்த சின்ன இதுக்குள்ளே வச்சிடுறீங்க. இல்ல அதுதான் தப்பு. ஆர்கெஸ்ட்ரா இல்லனாலும் அது தனித்தனியா எடுக்கணும். இப்போ ஓகே, அட் அ டைம்ல எல்லாருக்கும் உட்கார்ந்து நோட்ஸ் கொடுக்கறதுக்கும் நம்ம இண்டிவிஜுவலா கூப்பிட்டு பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. டுக் 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 அதை மட்டும் அடிச்சுட்டு போயிருங்க, அவ்வளவுதான். ஜிக் 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 அது தனியா ஒரு நாள். ஆனா அதோட இதுதான் ரொம்ப கஷ்டமான வேலை. தனித்தனியா எடுத்து நம்ம அதை கம்பைன் பண்ணி ஒரு சேர்க்கறது தான் இன்னும். ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இருந்தா அப்பவே தெரிஞ்சிடும் ரிசல்ட். இது என்ன கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி 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 கொண்டு வரணும். ஓகே ஓகே, இப்போ அடுத்து என்னென்னலாம் உங்களோட மியூசிக் ஸ்டைல் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இதுதான் என்னோட ட்ரெண்ட், இதுதான் என்னோட ட்ரேட்மார்க், இப்படிதான் இருக்கும் அடுத்தடுத்த படங்கள்ல அப்படின்னு. இல்ல நான் அதான் ட்ரெண்ட் ஸ்டைல் அந்த ஃபார்மட் இல்லவே இல்ல. அந்த ஸ்டோரிக்கு என்ன தேவைப்படுதோ டைரக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் ஸ்டைல். ஒரு ஒரு படத்துக்கும் அவங்க என்ன மாதிரி அவங்க பேரையும் நீங்க சைட்ல சேர்த்துக்கலாம். மியூசிக் டைரக்டர் போட்டு பக்கத்துல அவங்களும் சேர்த்துக்கலாம் தான், சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் அப்படின்லாம் என்ன இருக்குது? அது நிறைய இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத பாடலே கிடையாது. ஓகே, நீங்க சிங்கரா தான் வரணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணேன்னு சொன்னீங்க. ஆமா, உங்க குரல்ல வந்து இப்ப இன்னும் உங்களுக்கு சிங்கரா, இன்னும் ஒரு சிங்கர் சத்யாவாவும் அப்படியே இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஆக்கி விட்டுறலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அப்படி இல்ல, சிங்கர்ஸ் தான் வரணும்னா அது ரொம்ப கஷ்டம். அவங்கள மாதிரி என்னால பாட முடியாது. அப்படியா? இப்போ ஒரு சில சிங்கர்லாம் வந்து எல்லாருமே வந்து நீங்க இந்த ட்ராக் பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமான பாட்டுலாம் நீங்க எப்படி பாடி காமிப்பீங்க? உங்களுக்கு டியூன் கம்போஸ் பண்றது நம்மனால பாடி காமிச்சிருவாங்க என்ன மாதிரி வரணும் அப்படின்றது ஓரளவுக்கு. இப்போ இந்த ஸ்ருதி ஏறி பாடுறப்ப ஸ்ருதி இறங்கி பாடுறப்ப அதெல்லாம் எப்படி நீங்க செஞ்சு காமிச்சிருவீங்க? ஓரளவுக்கு பண்ணுவேன். அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நெக்ஸ்ட் வந்து நெடுஞ்சாலை ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு. ஓகே, அந்த நெடுஞ்சாலை படத்துல வந்து ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கு, ஒரு தாலாட்டு பாடல் இருக்கு. ரொம்ப ரொம்ப பிரில்லியன்டான ஒரு சாங். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்த பிறகு அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருக்கேன். கண்டிப்பா நான் நம்புறேன் அந்த பாட்டு வந்து கண்டிப்பா. அந்த படம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏஆர் ரஹ்மான் லான்ச் பண்ணாரு. எப்படி அவர் அது ஒத்துக்கிட்டாரு? அதுக்கு அது என்ன? இல்ல ஆக்சுவலா கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் மூவி அவர் தான் பண்ணலையா? சோ செகண்ட் மூவி அவனால ரஹ்மான் சார் வந்து ஃப்ரீயா இல்லன்னு சொல்லிட்டு சரி ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன ட்ரை பண்ணி என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. சோ அந்த ஒரு கான்டாக்ட்னால அவர் மேல ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருக்காரு ரஹ்மான் சார். கிருஷ்ணாக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு இதுக்காக வந்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ரஹ்மான் சார் வந்து. சோ அப்பதான் நீங்க மீட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, என்ன சொன்னாரு? பாட்டெல்லாம் கேட்டு ஒரு 3 வேர்ட்ஸ் சொன்னார். ரொம்ப பேச மாட்டாரு ரஹ்மான் சார். ஒரு 3 வேர்ட்ஸ் சொன்னார். சத்யா இஸ் அமேசிங், is very promising, his hard work shows in the screen ன்ற மாதிரி ஏதோ சொன்னாரு. ஓகே, சோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் அத அந்த வேர்டை காப்பாத்தணும். அது என்ன என்ன எதை வச்சு அந்த தாலாட்டு பாட்டு? அது இப்பெல்லாம் தாலாட்டு பாட்டு பெருசா வர்றது இல்ல. இல்ல அந்த மாதிரி ஸ்கிரிப்டே வர்றது இல்ல இப்போ. சோ இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 80-85ல நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஓகே, சோ அத பேஸ் பண்ணியும் அப்ப இருக்கிற ஒரு மியூசிக்க தழுவின மாதிரி ஒரு
இதுதான் அது. எல்லாம் குழந்தைங்க தூங்குனா அதுவே தூங்கிடுது. அப்புறம் எங்க இப்பெல்லாம் வந்து அப்படி போடு பாட்டினா தான் அது தூங்குதுங்க. அது படத்தோட ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சாங். வைகநதி காத்தே வைரமணி கீத்தே கண்ணோடு வந்ததென்ன கண்ணீர் ஊத்தே. வைகநதி காத்தே வைரமணி கீத்தே கண்ணோடு வந்ததென்ன கண்ணீர் ஊத்தே. விழுந்தா தாங்கிக் கொள்ள பூமி இருக்கு, விடுடா நமக்கு அந்த சாமி இருக்கு. அழாதே நீயும் வீழாதே வானம், அழாதே நீயும் வீழாதே வானம். இது வந்து முக்கியமான விஷயம். இது வந்து எழுதினவர் வந்து மணி அமுதம் சொல்லிட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு. ஃபர்ஸ்ட் மூவில ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. இதுல இன்னொரு பார்ட் இஞ்சாதேன்ட்டு எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ் சவுண்டிங்கா இருக்கு. ரொம்ப சாதாரண வார்த்தைகளை ரொம்ப நல்லா பண்றாரு. ரொம்ப யங்ஸ்டர். ஓகே, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர், ஃபென்டாஸ்டிக், ஆல் தி பெஸ்ட். நம்ம நிகழ்ச்சியில தி கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு கேம் உங்களுக்கும் எனக்கும். நான் ஒரு ஃபியூ क्वेश्चंस கேட்பேன். இதுல வந்து முதல் கேள்விக்கு நீங்க தெனாலி தர்பார் அப்படின்னு தான் பதில் சொல்லணும். நான் என்ன கேள்வி கேட்டாலும். ஓகே ஓகே. செகண்ட் क्वेश्चनக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட பதில சொல்லணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான். மூணுக்கு அதே மாதிரி, தேர்டுக்கு செகண்ட் அதே மாதிரி, பிஃபோர் எல்லாமே இருக்கிற क्वेश्चंस எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணும். நீங்க ஆம் இல்லைன்னு மட்டும் தான் சொல்லணும். ஓகே ஓகே. தளபதி படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா. தெனாலி தர்பார். நீங்க சிங்கர் ஆகிறதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு சொன்னாங்களா? ஆம். எங்கேயும் எப்போதும் படத்துக்காக ஏஆர் முருகதாஸ் பேமெண்ட் கொடுத்தாரா? ஆம். அடுத்த படங்கள்ல உங்களுக்கு சின்ன இசை கலைஞன், சின்ன இசையமைப்பாளர், சின்ன அப்படின்லாம் பட்டம் போட சொல்லி 1 கோடி பேமெண்ட் வேற கேக்குறீங்களாமே? இல்லை. நீங்க நல்ல மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு எப்பயாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆம். தேங்க்யூ வெரி மச். சோ தட் வாஸ் இன்னைக்கு. சத்யா எப்படி இருந்துச்சு இந்த கொஞ்ச நேரம்? சூப்பர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு என்னன்னே தெரியாது. ஆக்சுவலா என்னன்னே தெரியாது. உங்களை கூட்டிட்டு அப்படியே வந்து உட்கார வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பாருக்கு சிறப்பு விருந்தினராக வந்தது இசையமைப்பாளர் சத்யா. தேங்க்யூ வெரி மச் சத்யா. சோ அந்த நோட்டோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யறோம். நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை நீங்க Facebook பேஜான தெனாலி தர்பார் அந்த பேஜ்ல போஸ்ட் பண்ணலாம். இல்ல தந்தி டிவியோட முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராண்டி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வித் குட்டிச்சுவர் வாய்ஸ் பேண்ட். இஞ்சாதே இஞ்சாதே காதலிஞ்சாதே இந்தாரே இந்தாரே இதயமிந்தாரே இந்தாரே இந்தாரே காதலிஞ்சாதே இந்தாரே இந்தாரே இதயமிந்தாரே. கொஞ்சியே கொந்தளி அன்பையே அன்பளி இது மாறாதே. இன்றாதே இன்றாதே காதலிஞ்சாதே.